வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சென்னையிலிருந்து பல பகுதிகளுக்கு புதிய ரயில்கள் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் புதிய ரயில்கள் இயக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் ஏற்கனவே இயங்கி கொண்டிருந்த ரயில்களை நீட்டித்து அந்த தேவையை பூர்த்தி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை அப்படிங்கிறது இருக்கிறது. அந்த வகையில் இன்று வரைக்குமே சென்னை சென்ட்ரலிலிருந்து பாலக்காடு வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின், ஆரம்பத்தில் சென்னை சென்ட்ரலிலிருந்து புறப்பட்டு பழனி வரைக்கும் சென்ற ட்ரெயின் இப்போது பொள்ளாச்சி வரைக்கும் போயிட்டு அப்போது பாலக்காடு வரைக்கும் போயிட்டுருக்கு. தினமுமே இந்த ரயிலானது இரவு 9:30 மணிக்கு சென்னை சென்ட்ரலிலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலையில் 9:10 மணிக்கு போகக்கூடிய இந்த ட்ரெயினானது குருவாயூர் வரைக்கும் நீட்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரெயின் குருவாயூர் வரைக்கும் போச்சு அப்படின்னா அதிகப்படியான மக்கள் இந்த ரயிலை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஏன் குருவாயூர் வரைக்கும் நீட்டிக்கப்படணும் அப்படின்னா, காலையில் 9:10 மணிக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது மீண்டும் அன்று மாலை 3:50 மணிக்குத்தான் பாலக்காட்டிலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலையில் 3:45 மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்து அடைந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ரயிலை குருவாயூர் வரைக்கும் நீட்டிச்சாங்க அப்படின்னா பாலக்காட்டில் இருந்து திருச்சூர் போயிட்டு திருச்சூரிலிருந்து குருவாயூர் வரைக்கும் செல்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இதை ரயில்வே நிர்வாகம் பரிசீலனை செய்து சென்னை சென்ட்ரலிலிருந்து பாலக்காடு வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலை குருவாயூர் வரைக்கும் நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு. இதை ரயில்வே பரிசீலனை செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமாக ரயில்வேவுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள், வருமானங்கள் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பழனியிலிருந்து குருவாயூருக்கு ஒரு நேரடி ரயிலாக இந்த ரயில் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுக்காக நம்ம சேனலோடு இருந்துருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.